டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வர். வணக்கம். பிரதம மந்திரி ஸ்டீவன் ஹாப்பர் ஆல்பர்டாவின் ஸ்லேவ் லேக் என்ற நகரில் ஏற்பட்ட பேரழிவுகளை இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். ஸ்லேவ் லேக் நகரம் காடுகளிலிருந்து பரவிய தீயில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள 1/3 வீடுகளும் வர்த்தக நிலையங்களும் தீயினால் முற்றாக சேதமடைந்துள்ளன. ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்த போதிலும் தமிழ் மக்களின் உரிமை போராட்டம் முடிவுக்கு வரவில்லை. ஜனநாயக ரீதியாகவும் ராஜதந்திர முறையிலும் போராட்டம் தொடர்கிறது. இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சீனாதராஜா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் பங்கு பெற்றி உரையாற்றும் போது தமிழ் மக்கள் தங்களை தாமே ஆளக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நோக்கம் என்று சொன்னார். ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்துக்கு அமைச்சர்கள் வருகின்ற வேளையில் கருப்பு கொடிகளை காட்டி வந்தோம். அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளை புறக்கணித்தும் வந்தோம். தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களிலும் ஆக்கபூர்வமான வைபவங்களிலும் நாங்கள் பங்கு பெற்றி வருகிறோம் என்றும் மாவை சேனதராஜா கூறினார். திராவிட முன்னேற்றக் கழக மக்களவை உறுப்பினரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் புதல்வியும் கலைஞர் தொலைக்காட்சியின் பங்குதாரருமான MK கனிமொழி சிறை வைக்கப்பட்டுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் பல பில்லியன் டாலர் பெறுமதியான மோசடி குற்றச்சாட்டு விசாரணைகளை அவர் எதிர்நோக்குகிறார். குற்றச்சாட்டுகள் மிகவும் பாரதூரமானவை என நீதிமன்றம் கருதியதால் பிணை மனு நீதிமன்றால் நிராகரிக்கப்பட்டதாக CBI சார்பில் தோன்றிய வழக்கறிஞர் AK சிங் தெரிவித்தார். இதேவேளையில் கனிமொழியின் சார்பில் தோன்றும் வழக்கறிஞரான ராஜாராமன் CBI நியாயமான முறையில் விசாரணைகளை நடத்தவில்லை என குற்றம் சுமத்தியிருக்கிறார். லிபிய தலைவர் கர்னல் மொஹம்மர் கடாஃபியின் படையினருக்கு சொந்தமான 8 யுத்த கப்பல்களை மூழ்கடித்தமை தமக்கு வழங்கப்பட்ட கட்டளைக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்று நேட்டோ தெரிவித்திருக்கிறது. நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன. ட்ரிப்போலி, அல்கோம், ஸ்ரேட் ஆகிய துறைமுகங்கள் மீது ஒருங்கிணைக்கப்பட்ட முறையிலான தாக்குதல்கள் இடம்பெற்றன. விரிவான செய்திகள் TVAயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.